Very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 9th standard science subject unit 12 periodic classification of elements. Last video we saw about modern periodic table and modern periodic law and features of modern periodic table and classification of elements into blocks. Next, advantages of the modern periodic table. But today now we are going to see about position of hydrogen in the periodic table. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிளை உங்களை பார்த்தாலே தெரியும், ஹைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கும். ஸோ அது வந்து லைட்டஸ்ட்டு, ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ 1s1 சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதனால் இது சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸில் ரொம்ப சிம்பிளஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் எலிமெண்ட். It occupies a unique position in the periodic table. So இந்த periodic table இது ஒரு unique positionல இருக்கு. It behaves like alkali metals as well as halogen in these properties. ஸோ இந்த ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அல்கலி மெட்டல்ஸுக்கும் ரிலேட்டடாக இருக்கும், ப்ளஸ் ஹாலஜன் ஃபேமிலிஸுக்கும் இது வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் ஹைட்ரஜனோட பொசிஷன்ஸ். Next, in the periodic table, it is placed at the top of the alkali metals. So first group என்னன்னு பார்த்தீங்கன்னா alkali metals. அந்த alkali metals டாப்பில் எது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் எலிமெண்ட் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் கேன் லாஸ் இட் இஸ் 1 electron to form a hydrogen ion, அதாவது H+ like alkali metals. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்னவா ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் அயான் H+ அப்படின்னு அல்கலி மெட்டல்ஸில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இட் கேன் ஆல்சோ கெயின் 1 electron டு ஃபார்ம் த ஹைட்ரைட் அயான் H- லைக் ஹாலோஜன். ஸோ கெயின் லாஸ் பண்ணால் ஹைட்ரஜன் அயானாக மாறும் அல்கலி மெட்டல்ஸில். ஸோ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் ஹைட்ரைட் அயானா H- லைக் ஹாலஜன் ஃபேமிலியில் இது மாறும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு யூனிக் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், அல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட் வைல் ஹைட்ரஜன் இஸ் எ கேஸ். ஸோ மோஸ்ட்லி மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட் வைல் ஹைட்ரஜன் இஸ் எ கேஸ். ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸ் ஃபார்ம். ஸோ இது வந்து ஹாலஜன் ஃபேமிலி. ஹென்ஸ் த பொசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் ஸ்டில் under debates as the properties of hydrogen are unique. ஸோ இந்த ஹைட்ரஜனோட பொசிஷனை வச்சு தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இது வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இந்த இது ஹாலஜன் ஃபேமிலிக்கும் ஒத்து வரும் அண்ட் அல்கலி மெட்டல்ஸ்லேயும் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு யூனிக் அப்படிங்கிறோம். ஹைட்ரஜன் ஆர் யூனிக். Next, shall we move on to position of rare gases. So rare gases பார்த்தீங்கன்னா the elements helium, neon, argon, krypton, xenon and radon of groups 18 in the periodic table are called noble gases or rare gases. ஸோ இந்த நம்ம எர்த்தில் இந்த கேஸஸ்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இதனால் இது என்னன்னு சொன்னால் இது 18th குரூப்பில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதை வந்து நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் ரேர் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ் அண்ட் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி. ஸோ இது வந்து ஒரு மோனோ அட்டாமிக் கேஸஸ் தான். அது ஈஸியாக அதர் எலிமெண்ட்டோட என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஸோ டியூ டு த கம்ப்ளீட்லி ஃபில்டு subcells. ஸோ இதோட subcells எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் see the picture. So this is a position of rare gases helium, neon, argon, krypton, xenon and radon. ஸோ அதோட அட்டாமிக் நம்பர்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் பேஸஸாக இந்த சப்ஸ் குரூப் வந்து எப்படி டிவைட் ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஹீலியம் 2 அப்படியே வரும், நியானுக்கு 10, அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2 8 and argon 18 2 8 8 வரும், krypton 36 2 8 18 8. so next is xenon 54 2 8 18 18 and 8. Here radon 86 2 8 18 32 18 8. ஸோ இதெல்லாம் ஓவரால் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா அந்த ரேடானோட அட்டாமிக் நம்பர் 86 வந்து நமக்கு கிடச்சிரும்.
ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேர் கேஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 8 எல்லாமே சப்செல்ஸ் எல்லாமே 8 எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை சொல்லுவாங்க is due to the completely filled with the subcells of the rare gases. Hence they are called inert gases. ஸோ இதுக்கு அனதர் நேம் இன்னொன்று என்னன்னு கேட்டால் இனட் கேஸஸ், நோபல் கேஸஸ், ரேர் கேஸஸ் எல்லாமே இந்த 18th ஃபேமிலியில் உள்ள எலிமெண்ட்ஸ் தான். தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ரேர் கேஸஸ். ஸோ இது இருக்கிறது ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் இதை வந்து ரேர் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now we are going to see about metals, non-metals and metalloids. ஸோ மெட்டல்ஸ்லாம் என்ன, நான்-மெட்டல்ஸ்லாம் என்ன, அதில் என்னென்ன எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அந்த மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் let us see metals. Metals are typically hard, shiny, malleable, can be made as sheet. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே பேசிக்காகவே ஹார்டாக தான் இருக்கும், ஷைனி மெட்டீரியலில் இருக்கும். அண்ட் malleable மீன்ஸ் கேன் பி மேட் டு தின் சீட். ஸோ சீட்டாக இதை கன்வெர்ட் பண்ண முடியும். fusible and ductile, can be drawn into a wire. ஸோ வயராகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை மேக் பண்ண முடியும். with good electrical and thermal conductivity. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி எக்ஸப்ட் மெர்க்குரி. மெர்க்குரியை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுமே குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லா மோர் ஆர்லெஸ் எல்லா மெட்டல்ஸுமே எப்படி இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் கண்டென்ட்டில் தான் இருக்கும். மெட்டல்ஸ் ஆக்குபைஸ் லார்ஜ் ஏரியா இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான் வந்து லார்ஜ் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்தா தெரியும் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் மெட்டல்ஸ்னு. ஸோ மெட்டல்ஸ்லாம் இருக்குது, பீரியாடிக் டேபிளே இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் let us see the non-metals. A non-metals is an element that does not have the characters like hardness, shiny, malleable, suitable and ductile. மெட்டலுக்கு மோரர்லெஸ் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நான் மெட்டல்ஸ். ஸோ இது நான் மெட்டல்ஸ் எப்படி எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் சைனி மெட்டீரியல் இருக்கும், மேலியபிள் தான், சூட்டபிள் அண்ட் டக்டைல். ஸோ கொஞ்சம் தான் அதில் டக்டைல்ஸ்லாம் இது பண்ண முடியும். இன் அதர் வேர்ட்ஸ் எ நான் மெட்டல்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் தட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நான் மெட்டல்ஸுக்கு வந்து நான் மெட்டல்ஸ் உள்ள எலிமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் நான் மெட்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பி பிளாக் ஒன்லி. ஸோ பி பிளாக்கில் மட்டும்தான் என்னது நான் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பி பிளாக் நான் மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம் அண்டு ஹாலஜோனில் ஃப்ளூரின், chlorine, bromine and iodine, and inert gases helium to radon. These are the metals are called non-metals. ஸோ இது வரைக்கும் நம்ம மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பிளாக்ல அது ப்ரெசென்ட்டாக இருக்குது, எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ்னால் மெட்டலுக்குரிய கேரக்டர் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நான் மெட்டலுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ரெண்டு இருக்கிறனால இதை என்னன்னு சொல்லுவோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். டிஃபைன் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த 2 லைன்ஸை எழுதணும். எலிமெண்ட்ஸ் which have the properties of both metals and non-metals are called as metalloids. Elements which have the properties of both metals and non-metals are called as metalloids. For example, boron and arsenic. Next, let us see alloys. Alloys are mixture of 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly. ஸோ 2 or more மெட்டல்ஸ் வந்து கம்பைன் ஜாயிண்ட் ஆகி ஸோ ஒரு நியூவாக ஒரு எலிமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்லாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் அண்ட் டின் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் ஏதாவது இன்னொரு மெட்டலோடு சேர்ந்து கிடைக்கிறது, ப்ளஸ் டின் இன்னொரு மெட்டலோடு சேர்ந்து நமக்கு ஒரு மோல்டன் மெட்டல்ஸ் ஒரு மாதிரி குழம்பு மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அல்லாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ரேர்லி நான் மெட்டல்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா iron, carbon, nickel, chromium are also mixed with metals to produce alloys. ஸோ இந்த நான் மெட்டல்ஸ்லாம் மிக்ஸ்டு வித் மெட்டல்ஸில் மிக்ஸ் ஆகி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, அல்லாய்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது.
During 3500 BC, people used an alloys named ப்ரான்ஸ். ஸோ அந்த காலத்தில் உள்ள மக்களே நம்ம அந்த ப்ரான்ஸ் மிக்ஸ்டு 2 or more மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அல்லாய்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. The idea of making an alloy was quite old. The majority of the metallic substance used today are alloys. ஸோ இப்போவும் நம்ம alloys வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். It is generally found that alloying produces a metallic substance that has more useful properties than the original pure metals from which it is made. ஸோ மோரார்லெஸ் இதில் வந்து ஒரிஜினல் பியூர் மெட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டை வந்து நம்ம காப்பரோட மிக்ஸ் பண்ணுறோம், அப்படி அந்த கோல்டை வந்து காப்பரோட மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கோல்டு ஆர்னமெண்ட் நமக்கு கிடைக்குது. பட் கோல்டு வந்து ஒரு 80% இருக்குன்னா காப்பர் ஒரு 20% இருக்கும். ஸோ மெஜாரிட்டி பியூர் மெட்டல் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த அல்லாய் ப்ராஸ் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்து ரெண்டு மெட்டல்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் see advantages of alloys. ஸோ அல்லாய்ஸ்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், alloys do not get corroded or get corroded to very less extent. ஸோ இந்த கரோஷன் ஆகுறது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஈஸியாக வந்து அல்லாய்ஸ் வந்து corroded ஆகாது. ஓகேவா? தே ஆர் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் பியூர் மெட்டல்ஸ். ஸோ பியூர் மெட்டல்ஸை விட இந்த அல்லாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் அண்ட் இட் இஸ் ஹார்டர் தென் த பியூர் கோல்டு. ஸோ கோல்டு வந்து நார்மலாகவே கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ காப்பரோடு அது மிக்ஸ் ஆகிறப்ப இன்னும் நமக்கு என்ன ஆகும், பியூர் மெட்டல்ஸை விட இந்த பியூர் கோல்டு வந்து ரொம்ப ஹார்டராக இருக்கும். ஸோ அதனால தான் அதை சொல்லுவாங்க பியூர் மெட்டல்ஸை விட இந்த அல்லாய்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், தே ஹாவ் லெஸ் கண்டக்டர்ஸ் தென் பியூர் மெட்டல்ஸ். ஸோ பியூர் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் வேரஸ் ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் ஆர் நாட் குட் கண்டக்டர். ஸோ இது ரெண்டும் குட் கண்டக்டர் கிடையாது, பட் காப்பர் இஸ் ஏ குட் கண்டக்டர்ஸ். Next, some alloys have lower melting point than pure metals. So pure metals compare பண்ணுறப்ப some alloys எப்படி இருக்கும், lower melting pointல present இருக்கும். For example, shoulder is an alloy of lead and tin. So leadum and tin metals சேர்ந்து combine பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் இந்த shoulder metal, which has lower melting point than each of the metals. ஸோ மற்ற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மெட்டல் ஈஸியாக என்ன ஆகும், லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட்லேயே மெல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட், when metals is alloyed with mercury it is called amalgam. ஸோ any metals is alloyed with mercury is called a amalgam. ஸோ எந்த ஒரு மெட்டலும் மெர்க்குரியோட சேர்ந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், அமால்கம் சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். So define amalgam. So any metals is alloyed, mixture with alloyed with the mercury, it is called a amalgam. Next, see what is an amalgam. So in chemistry, an amalgam is any alloy of mercury with one or more metals. So one or more metals தான் இங்கே mercury மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெர்க்குரியோட சேர்ந்து அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம அமால்கம் சொல்லுவோம். ஸோ டென்டல் அமால்கம், சில்வர் அமால்கம், கோல்டு அமால்கம், ஜிங்க் அமால்கம். ஸோ டென்டல் மீன்ஸ் அந்த சில்வர் அமால்கம், தட் மீன்ஸ் சில்வர் ப்ளஸ் மெர்க்குரி, இது ரெண்டும் ஆடாகி நம்ம கிடைக்கிறது தான் சில்வர் அமால்கம். நெக்ஸ்ட்டு கோல்டு, ஜிங்க்கு, அலுமினியம் அமால்கம், டின் அமால்கம், சோடியம் அமால்கம், பொட்டாசியம் அமால்கம், இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து மெர்க்குரியோடு சேர்ந்து நம்ம கிடைக்கிறது தான் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமால்கம் அப்படின்னு சொல்லுவோம். Mercury does not form an amalgam with iron, platinum, tungsten or tantalum. ஸோ இதிலெல்லாம் வந்து என்ன ஆகாது, மெர்க்குரி மெட்டல்ஸ் வந்து அமால்கமாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த எலமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோட நமக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதாவது வந்து யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிற இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, I will send you book back answers.
ஸோ நம்ம இப்போ பார்த்தது ரிலேட்டடாக என்ன மாதிரி டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் அபவுட் த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனோட பொசிஷன் என்ன லெவலில் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராப்பராக நம்ம படித்தோம் அதை எழுதணும். செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின், வாட் ஆர் த அல்லாய்ஸ், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அல்லாய்ஸ். ஸோ அல்லாய்ஸ்னால் என்ன, அல்லாய்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.